ஆண்டு முழுவதும் நான் உன்னோடு கூட இருந்தேனே, உன்னை பாதுகாத்தனே, நீ எனக்காக என்ன செய்து முடித்தாய். இந்த புதிய ஆண்டிலே நாம் எதிர்நோக்கி இருக்கிற அல்லது நமக்கு எதிர்மாறாய் காணப்பட போகிற காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த ஆண்டு உங்களுக்கு உபத்திரவங்களை மாற்றுகிற ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற ஆண்டா இருக்கும். இப்படிதாங்க பொய்யான வார்த்தைகளை சொல்லி வருகிற ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை ஏற்று கிறிஸ்து அவருக்குள் நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை எப்படி நாம் சோதரிக்கணும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய உறவிலே ஐக்கியத்திலே வளர வேண்டும். அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். நமது கடவுளும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாத்து நடத்துவாராக. ஒரு புதிய ஆண்டு பிறந்து இருக்கிறது, எல்லோருக்கும் சந்தோஷம். ஆனால் இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. நாம் செல்கின்ற பாதையும் நமக்கு தெரியாது. என்ன காரியங்களை நாம் சந்திக்க போகிறோம், இந்த புதிய ஆண்டிலே நமக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. நாம் புரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? யுத்த களத்திலே ஒரு போர் வீரன் போய் நிற்கும்போது அந்த போர் வீரன் என்ன செய்வான்? எதிரிகளை மேற்கொள்வதற்கு, எதிரிகளை சந்திப்பதற்கு தன்னை முழுதுமாக அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வான். அதாவது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு, எதிரிகள் தாக்கினால் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும், அதற்கு வேண்டிய எல்லா உடைகளையும் அணிந்து அவன் அந்த போர்க்களத்திலே சரியாக நன்றாக போய் நிற்பான். பிரியமானவர்களே, அதே போல தான் இந்த புதிய ஆண்டில் கூட எந்த சூழ்நிலையும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு, இந்த புதிய ஆண்டை நாம் சந்திப்பதற்கு, மேற்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியமானது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலேபும் யோசுவாவும் அந்த ஏனாக்கியரை சந்திக்கும் போது அவள் சொன்ன காரியம் என்ன? நாம் அவர்களை எளிதாக மேற்கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பதாக அங்கு போய் பார்த்து விட்டு வந்த 10 பேர் என்ன சொல்கிறார்கள்? அது நல்ல தேசம், அது செழுமையான தேசம், ஆனால் அங்கு இருக்கின்றவர்கள் ராட்சதர்கள், அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது, நாம் தோற்று போவோம் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, அங்கு இருக்கின்ற மக்களை பார்க்கவில்லை. அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்னது என்ன? நாம் அந்த மக்களை மேற்கொள்ள முடியும், அந்த ஜனங்களை நாம் வீழ்த்த முடியும். காரணம் என்ன? நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், சிந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு தோன்றலாம். இந்த புதிய ஆண்டில் என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நேரிட போகிறது, அல்லது இந்த புதிய ஆண்டில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்குமா, நடக்காதா, நிறைவேறுமா, நிறைவேறாதா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு கூட நாம் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழையலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பழைய ஆண்டு
2024ஆம் ஆண்டிலே இந்த கடைசி மாதத்தில் எல்லா சபைகளிலும் ஊழியங்களிலும் என்ன செய்வார்கள்? ஸ்தோத்திர ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வார்கள். காரணம் என்ன? இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏராளமான பேர் சாட்சி சொல்லுவார்கள், கடவுள் எனக்கு இதை செய்தார், இயேசு எனக்கு இதை காப்பாற்றினார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், கடன் பிரச்சனையை மாற்றினார் சொல்லி அவர்கள் வாழ்க்கையிலே செய்த அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுவார்கள். நல்லதுதான். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகிறார்கள். கடவுள் எதிர்பார்க்கிற காரியம், நான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நீ சொல்லுகிறாயே, நல்லதுதான். ஆனால் இந்த பழைய ஆண்டிலே நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ என் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றி இருக்கிறாய்? நீ எப்படி எனக்காக வாழ்ந்திருக்கிறாய்? நீ எப்படி என் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறாய்? என் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாயா? கேள்விக்குறி. என்ன பதில் சொல்ல போகிறோம்? கடவுளுக்கு நன்றி சொல்வது நல்லதுதான். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் உனக்கு செய்ததை சொல்லுவது சரிதான், ஆனால் இந்த ஆண்டு முழுவதும், கடந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னோடு கூட இருந்தேனே, உன்னை பாதுகாத்தனே, உனக்கு உதவி செய்தனே, உன்னை ஆசீர்வதித்தனே, நீ எனக்காக என்ன செய்து முடித்தாய்? எனக்காக நீ எப்படி வாழ்ந்து இருக்கிறாய்? நம்மால் என்ன சொல்ல முடியும்? நாம் எதிர்பார்ப்பதால் என்ன? ஒவ்வொரு வருஷமும் கடவுள் நமக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இந்த நன்மையை செய்யும், இதை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது அல்ல, நாம் அவருக்கு என்ன செய்கிறோம், என்ன செய்து முடித்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருஷமும் நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த வருஷம் நல்லா இருக்கணும், எனக்கு நன்மையாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அப்படி தான் எனக்கு யோசிக்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், எந்த வருஷமாவது பிரச்சனை இல்லாத வருஷமாக இருந்திருக்குதா? எந்த வருஷமாவது போராட்டம் இல்லாத வருஷமாக இருந்திருக்கிறதா? எந்த வருஷமாவது கொள்ளை நோய் இல்லாத வருஷமாக இருந்திருக்கிறதா? எந்த வருஷமாவது வெள்ளம், புயல், மழை, இயற்கை சீற்றங்கள் இல்லாத வருஷமாக இருந்திருக்கிறதா? இல்லையே. எல்லா வருஷத்திலும் போராட்டம் இருந்திருக்கிறது, பிரச்சனை இருந்திருக்கிறது, சோதனை இருந்திருக்கிறது, தவிப்பு இருந்திருக்கிறது, வியாதி இருந்திருக்கிறது, வெள்ளம் இருந்திருக்கிறது, புயல் வந்திருக்கிறது, மழை சூழ்ந்திருக்கிறது, எல்லாம் இருக்குதானே செய்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், பீ சியர் அப், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதாங்க நமக்கு நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். இந்த புதிய ஆண்டு எப்படின்னா இருந்துட்டு போதுங்க, அது எப்படின்னா இருக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி அவருக்கு பிரியமாக நடக்க போகிறேன், இதைத்தான் யோசிக்கணுமே தவிர இந்த புதிய ஆண்டு நமக்கு என்ன செய்ய போகிறது என்று சொல்லி யோசிப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் பல நன்மைகளை எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், நல்லது தான். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த புதிய ஆண்டு நான் கொடுத்திருக்கிறேனே, இந்த புதிய ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா, செழிப்பாக இருக்க வேண்டுமா? நல்லா யோசித்து பாருங்கள். இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலேயே, முதல் நாளிலே சபைகளிலே, ஊழியங்களிலே சொல்லப்படுகிற பொய்யான முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு விடுதலை ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை கொடுக்கிற ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு உபத்திரவங்களை மாற்றுகிற ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும், இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கிற ஆண்டாக இருக்கும். இப்படிதான் பொய்யான வார்த்தைகளை சொல்லி வருகிற ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். அதை நம்பித்தான் ஜனங்கள் வருகிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவல்ல கடவுள் எதிர்பார்க்கிற காரியம். நாம் இந்த புதிய ஆண்டில் எப்படி இருக்க போகிறோம்,
என்ன செய்ய போகிறோம், எப்படி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறோம், அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலேயே கடவுள் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்பி கூட்டங்களுக்கு போகாதீங்க, சபைகளுக்கு போகாதீங்க, ஆராதனைக்கு போங்க, வார்த்தைகளை கேட்க போங்க, நல்லது தான். ஆனால் வாக்குத்தத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்பி போகாதீர்கள். இந்த புதிய ஆண்டிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வராது. ஊழியர்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரவே வராது. வாக்குத்தத்தத்திற்கு உரிமையானதாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி போங்கள். அவர்தான் வாக்குத்தத்தமானவர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்ட மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் வருவார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் வருவார்கள், விசுவாசிகள் வருவார்கள், விசுவாசியாதவர்கள் வருவார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் சபையிலே இருப்பார்கள், கூட்டங்களுக்கு வருவார்கள், புற மதஸ்தர்கள் வருவார்கள். அவர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி பிரசங்கிப்பது, செய்து கொடுப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. அது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம். கடவுள் இந்த வருஷத்துக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுவது, பிரசங்கிப்பது, செய்து கொடுப்பது வேதத்திற்கு புறம்பான ஒரு சத்தியம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டு நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த புதிய ஆண்டிலே நாம் எதிர்நோக்கி இருக்கிற அல்லது நமக்கு எதிர்மாறாய் காணப்பட போகிற காரியங்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்க போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களிலும் மிகச்சிறந்த ஆசீர்வாதம் எது தெரியுமா? எது தெரியுமா? கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஈவாக கொடுத்தாரே, அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். அதை விட ஆசீர்வாதம் நமக்கு வேற என்ன தேவை? அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே. அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவாகிய சிறந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கிறாரா? நமக்குள்ள வாழ்கிறாரா? நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிள்ளைகளாய் இருக்கிறோமா? யோவான் சுவிசேஷம் 1:12 வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நாம், புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போதுதான், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் காணப்படும் போதுதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருந்தாலும் நம்மை சேதப்படுத்தாது, நம்மை ஒன்றும் தொடவே தொடாது. அந்த மனம் திரும்பிய அந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அந்த அனுபவம் நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறோமா? அப்போதுதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு நன்மைகளை கொடுக்கிற ஆண்டாக காணப்படும். நன்மைகளை சோதரிக்கிற ஒரு ஆண்டாக மாறும். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நாம் எந்த தீய சக்தியும் தொடவே முடியாது.
அதற்காக எந்த பிரச்சனையும் வராது, போராட்டம் வராது, சோதனை வராது அப்படின்னு இல்லை, வரும். ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தார் அல்லவா, நாமும் ஜெயிப்போம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக வாழும்போது நாமும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிப்போம். நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறேன், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எல்லாம் சரிதாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நிக்கோதேமு என்ற மனுஷன் இயேசு இடத்துல வரான். அவர் செய்ததெல்லாம் சொல்லி காட்டுறான். கடவுள் உங்களோடு கூட இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு சொல்றான். அவரை உயர்த்துகிறான். ஆனால் இயேசுவை என்ன சொல்றார்? நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You have to born again. நிக்கோதேமு யாருங்க? கடவுள் போதகன், பிரசங்கிக்கிறவன், கற்பனைகளை அறிந்து கொண்டவன், நல்ல போதகர். ஆனால் அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இந்த உலகத்தில் அந்த மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற அந்த அனுபவம் வேண்டும். இல்லைன்னா இந்த புதிய வருஷம் நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. ஆகவே தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாக. நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஆண்டில் காணப்பட்ட எல்லாம் மறைய வேண்டும், ஒழிய வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக நான் மாறுவேன், அவருடைய பிள்ளையாக வாழ்வேன் என்று சொல்லி அந்த உறுதி நமக்கு வேண்டும், அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். அப்போதுதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறும். அது மட்டும் இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவது மட்டுமல்ல, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட இருக்கிற உறவிலே, ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அதாவது நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அவர் நம்மை பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம் அவருடைய உறவிலே, ஐக்கியத்திலே வளர வேண்டும், இருக்க வேண்டும், அவருடைய பெருக வேண்டும். தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், பிள்ளை கரெக்டு தான், ஆனால் இருவருக்கும் அந்த உறவு ஐக்கியம் இல்லைன்னாக்கா பிள்ளை என்ற உறவே கிடையாது, தகப்பன் என்ற உறவே இருக்காது. அதே போலதான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அவருக்கும் நமக்கும் இடையில அந்த உறவு பலப்பட்டிருக்கிறதா, அந்த ஐக்கியம் இருக்கிறதா? ரொம்ப முக்கியம். இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற நாம் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவரோடு கூட இருக்கிற உறவிலே, ஐக்கியத்திலே பலப்பட வேண்டும், வளர வேண்டும், பெருக வேண்டும். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:15 அவரை அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சூகராத்தின் ஆவி நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த அனுபவம் உண்டா? யாரை நம்ம அப்படி கூப்பிட முடியும்? நல்ல உறவில் இருக்கும்போது தான், நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் அந்த உரிமையை நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாள் அவரை தேட வேண்டும். சங்கீதம் 23:1 என்ன சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு பிரச்சனை இல்லையா, போராட்டம் இல்லையா, தவிப்பு இல்லையா, சஞ்சலை இல்லையா, வேதனை இல்லையா, கண்ணீர் இல்லையா, சோதனை இல்லையா, எல்லாம் இருந்தது. ஆனாலும் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். காரணம் என்ன? தாவீதுக்கும் கடவுளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது, ஐக்கியம் இருந்தது. ஆகவேதான் தாவீது சொல்றார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு அந்த அனுபவம் வேண்டும். கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால், அவருக்கும் நமக்கும் ஒரு சரியான உறவு, ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த உறவு எப்படி வரங்க?
எப்படி வரும்? நாம் அவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்க திறவுகோல் வசனம், முக்கியமான வசனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் என்ன? நம்மை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அவருக்கு ஒரு சரியான உறவு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தாங்க இந்த புதிய ஆண்டில் என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன நேர்ந்தாலும் நம்மை ஒன்று சேதப்படுத்தாது. நாம் வெற்றி நடை போட்டு இந்த புதிய ஆண்டை நாம் கழிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம், அவருடைய ஐக்கியத்திலே உறவிலே வளர்ந்து இருக்கிறோம். அது மட்டும் போதாது, அடுத்த காரியம் என்ன? நாம் அவர் விரும்புகிறபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படின்னா இயேசு காட்டுகிற வழியில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு காட்டுகிற வழியிலே நாம் போய் கொண்டிருக்கிறோமா? இயேசு காட்டுகிற வழியை நாம் பின்பற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது? நாம் எப்படி ஆண்டவருடைய பாதையை நடந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நாம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த வழி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடவுள் என்ன சொல்லுகிறார்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய சிந்தைப்படி, நம்முடைய எண்ணப்படி கடவுள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாமவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் வழி என் வழி அல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன்பா, என் வழி தனி வழி, என் வழியில தான் நீ வர வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது கண்டடைவோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த புதிய ஆண்டிலே நான் கடவுளுக்காக இப்படி வாழ்வேன், அவர் விருப்பப்படி இதை செய்வேன், அவருடைய சித்தப்படி இந்த காரியங்களை செய்து முடிப்பேன். அந்த தீர்மானம் நமக்கு வேணுங்க. அப்போதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறும். இல்லைன்னா நாம் நினைக்கிறபடி வாழ்ந்து விட்டு கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலேன்னு சொல்லி குறை சொல்வது அர்த்தமற்றது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வாக்கு தத்தத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். வாக்கு தத்தத்தை கொடுக்கிற ஊழியர்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். வாக்கு தத்தம் அல்ல, வாக்கு தத்துவத்துக்கு சுதந்திரமான இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும்? ஏங்க வாக்குத்தத்தங்களை தேடி ஓடி போறீங்க கூட்டங்களுக்கும் சபைகளுக்கும்? நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து அவருக்குள் நமக்கு வைத்திருக்கிறாரே, அதை எப்படி நாம் சோதரிக்கணும்? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய உறவிலே ஐக்கியத்திலே வளர வேண்டும். அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருஷம் இப்படி தான் நாம் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தங்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தமாவது யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கிறதா? யோசித்து பாருங்களேன். அந்த வாக்குத்தத்த அட்டை வாங்கிறதோடு சரி, அந்த வாக்குத்தத்தங்களை கேட்கறதோடு சரி, கடவுள் எனக்கு இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவரே நமக்கு மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது, அவருடைய உறவில ஐக்கியத்திலே வளர்ந்து பெருகும் போது, அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது, எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, எந்த வருஷத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நேர்ந்தாலும் சரி, ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. நாம் அவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அந்த ஆண்டு நமக்கு நன்மையான ஆண்டாக மாறிப்போகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய உறவில் ஐக்கியத்தில் வளர்கிறோமா? வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை போல இந்த உலகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய இருதயங்களை பரிசோதித்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். அவரையே விசுவாசிப்போம், அவரையே பற்றி கொள்வோம், அவரையே சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவார், பாதுகாப்பார், உதவி செய்வார், நன்மையால் நிரப்புவார். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் குடும்பம் ஊழியங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். கடவுள் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.